ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங்ப்பா. இன்றைக்கி நம்ம நீட் எக்ஸாமுக்கான பயாலஜி சாப்டர்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு சாப்டர்ஸாக போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 11th 12th எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம பார்த்தாச்சு. 11th 19 சாப்டர்ஸ் இருக்குது பயாலஜியில், 12th பார்த்தீங்கன்னாக்கா 13 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? டோட்டலாக 32 சாப்டர்ஸ் நமக்கு இருக்குது. அதில் நம்ம 11th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது அப்படின்னாக்க த லிவிங் வேர்ல்டு, உயிர் உலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அல்லது வாழும் உலகம் அப்படின்னு இந்த சாப்டர் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட் கிங்டம் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னாக்கா அனிமல் கிங்டம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் லிவிங் வேர்ல்டு இருக்குது. என்ன பார்ப்போம், எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆனிச்சு, லிவிங் அனிமல், லிவிங்னா என்ன, நான் லிவிங்னா என்ன, ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது இந்த ஆர்கானிசம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன கேட்டகரிஸை வச்சு அவங்க கிளாசிஃபை பண்ணாங்க, அந்த ஆர்கானிசத்துக்கெல்லாம் எப்படி நேம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் இந்த வாழும் உலகத்தில் பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த சாப்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? உயிரியல் வகைப்பாடு, அந்த லெசன் பார்ப்போம். அதில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே, அந்த ஆர்கானிசம் எல்லாத்தையுமே வகைப்படுத்தினாங்க. பிளான்ட்ஸ்லேயும் சரி அனிமல்ஸ்லேயும் சரி எல்லாத்தையுமே எதை பேசிக்காக வச்சுட்டு எந்தெந்த கிங்டத்தை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்தினாங்க, எத்தனை கிங்டமாக பிரித்தாங்க. 2 கிங்டம், 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம், 6 and 7 வரைக்குமே இருக்குது. எந்தெந்த சயின்டிஸ்ட் என்னென்ன கிங்டம் கொண்டு வந்தாங்க, எதை பேசிக்காக வச்சுட்டு அந்த அனிமல்ஸ் அந்த பிளான்ட்ஸை வகைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தான் செகண்ட் சாப்டர்ஸில் பார்ப்போம். அடுத்தது தேர்ட் சாப்டர் என்ன பார்ப்போம்னா டோட்டலாக ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆல் ஆர்கானிசத்தையும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி தானே பிரிச்சிருப்பாங்க. அதில் பிளான்ட் கிங்டத்தை பற்றி படிப்போம். அதில் என்னென்ன பிளான்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, ஆல்கேட், டெரிடோபைட், ப்ரையோபைட், ஆர்கியோஸ்போம், ஜிம்னோஸ்போம்ஸ், இதுகளை பற்றியெல்லாம் நம்ம அந்த லெசனில் படிப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த லெசன் என்ன பார்க்க போறீங்க, 4th சாப்டர் என்ன பார்க்க போறீங்கன்னாக்க அனிமல் கிங்டம் பார்ப்போம். ஓகேங்களா? அனிமல் கிங்டத்தில் அனிமல்ஸை ஃபர்ஸ்ட் அனிமாலியாவை எப்படி வகைப்படுத்தினாங்க, சிங்கிள் செல் ஆர்கானிசத்தில் இருந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வரைக்கும் எப்படி படித்தாங்க, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை எப்படி வகைப்படுத்தினாங்க, அதில் எத்தனை ஃபைலம் இருக்குது சுவாலஜியை பொறுத்த வரைக்கும். அதில் மொத்தம் 11 இன்வெர்டபிரேட்டா கார்டேட்டான 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் எத்தனை ஃபைலம் இருக்குது, அவங்களோட அந்த ஃபைலத்தோட கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன, ஒவ்வொரு வகுப்போடைய கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த லெசன்ல படிப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம போக போகிறது ஃபர்ஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த லிவிங் வேர்ல்டு. ஓகேங்களா? உயிர் உலகம். இதோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? The wide range of living types is amazing. ஓகேங்களா? இந்த உயிரினங்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க பார்ப்பதற்கு எல்லாமே வியக்கத்தக்க வழியில் இருக்கக்கூடியது, அமேசிங்கா இருக்குது. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஆர்கானிசம் உருவானுச்சுன்னு சொல்லுங்க. வேர்ல்டு ஆர்ஜினேட் ஆகும் பொழுதே, இந்த எர்த் ஃபார்ம் ஆகும் பொழுதே முதல்ல உருவான ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கீமோ ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியா. அதுதான் ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம். அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகி அதிலிருந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், எந்த அளவுக்கு உயிரினங்கள் எங்குமே ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது அப்படின்னாக்க, அப்போ இது இந்த பூமியில ஆர்கானிசம் தோன்றின ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அமேசிங்காக இருக்குது, வியக்கத்தக்க வடிவத்தில் தான் இருக்கும். இது எப்படி ஆர்கானிசம்னா ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத எவல்யூஷன் சாப்டர்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸ்லையும் ஆர்கானிசம் இல்லாத எந்த ஒரு இடமே இருக்காது. இந்த போர்ட்லையும் மைக்ரோப்ஸ் இருக்கும், என்னோட ஹேண்ட்லையும் மைக்ரோப்ஸ் இருக்கும், இந்த ஏர்லையும் இருக்கும். அப்போ அந்த உயிரினங்கள் அப்படிங்கிறது இல்லாத எந்த ஒரு இடமுமே கிடையாது. ஆனா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த ஒவ்வொரு உயிரினங்களுமே நம்மளுக்கு ஒவ்வொரு விதத்துல வியக்கத்தக்க வடிவத்துல இருக்கக்கூடியதாக தான் இருக்கக்கூடியது. பாருங்களேன், அதாவது ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறது இந்த பிளேஸ்ல மட்டும்தான் இருக்கு, இந்த இடத்துல எல்லாம் ஆர்கானிசம் இருக்காது, இருக்க முடியாது, வாழ முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் சர்வை பண்ணிட்டு வாழக்கூடிய ஆர்கானிசங்கள் இருக்கிறாங்க. அதுல பாருங்க, இந்த எக்ஸ்ட்ராordinary habitats in living organisms. என்ன சார் ஹேபிடேட்ஸ், வாழிடம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ராordinary habitatஸ்லையும் ஓகேங்களா, அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய வாழிடத்திலையும் சரி, டெம்பரேச்சர் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி,
டெம்பரேச்சர் வெப்பநிலை மாடரேட்டாக இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி உயிரினங்கள் தங்களை தக்க வைத்துக் கொண்டு வாழுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாருங்களேன், கோல்டு மவுண்டைன்ஸ், பனிப்பாறைகள், ஓகேங்களா, அதிக அதாவது ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக 0 டிகிரி செல்சியஸ் அல்லது -°C இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லையுமே என்ன பண்ணுதுனாக்க உயிரினங்கள் வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பெங்குயின், போலார் பியர் இதெல்லாம் எங்கே வாழக்கூடியது? கோல்டு மவுண்டைன்ஸ்லாம் அங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, குளிர் பிரதேசங்களில் வாழுது பார்த்தீங்களா. அப்போ அவங்க -°C டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துலையும் வாழக்கூடிய ஆர்கனிசம்ஸ் இருக்குது. டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ரெயின் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், பிரிக்கிறோம்ல எத்தனை வகையான ஃபாரஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லையுமே என்ன இருக்குது? ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஓகே, எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல அது வாழ்றதுக்கான என்விரான்மெண்ட் இருக்குது, ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்குது. டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இலையுதிர் காடுகள்லையும் இருக்குமா அப்படின்னா இருக்கும். கண்டிப்பாக அதிக ஆர்கனிசங்கள் அங்கேயும் வாழுது. அப்ப அதுவும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஓஷன்ஸ், பெருங்கடல்கள்லையும் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. அங்க ஆர்கனிசத்தால வாழ முடியாத அப்படின்னாக்க கிடையாது. அந்த சூழ்நிலையிலையும் தன்னை தக்க வைத்துக் கொண்டு சர்வை பண்ணிட்டு அங்கேயும் ஆர்கனிசம் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், நன்னீர் ஏரிகள். நன்னீர் ஏரிகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா மழைக்காலங்கள், செப்டம்பர் மாதத்துலேருந்து அடுத்து மழைக்காலங்கள் வந்துச்சுன்னா அப்போ அங்கே தண்ணி நிறைய இருக்கும். அதுக்கு நிறைய ஃபுட்டு அங்கே கிடைக்க ஆரம்பிச்சாலே நிறைய பேர்ட்ஸ்லேருந்து நிறைய ஆர்கனிசங்கள் அங்கே உயிர் வாழும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்லையும் ஆர்கனிசங்கள் உயிர் வாழ்றாங்க. டெசர்ட்ஸ், பாலைவனத்திலையும் உயிர் வாழ்றாங்க. அடுத்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துலையும் உயிரினங்கள் உயிர் வாழ்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் பாக்டீரியா 100 டிகிரி டெம்பரேச்சர்ல உயிர் வாழக்கூடியது. பிசிஆர் டெக்னிக்ல பயன்படுத்தவுள்ள டேக் பாலிமரேஸ், அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பாக்டீரியா, அந்த தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் பாக்டீரியா எங்க வாழும் அப்படின்னாக்கா 100 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வாழக்கூடிய. அப்ப பாருங்க, -° டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் ஆர்கனிசங்கள் வாழ்றாங்க, ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துலையும் உயிரினங்கள் உயிர் வாழ்றாங்க. அப்ப இதெல்லாமே பார்க்கறதுக்கு ஸ்பீச்லெஸ், வார்த்தைகளே வரல. சில விஷயங்களை பார்க்கும்போது வாயடிச்சு போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்படிதான் இருக்குது நம்மளுக்கு இந்த ஆர்கனிசங்கள் வாழக்கூடியதெல்லாம் பார்த்தீங்க. அடுத்து இந்த பியூட்டி ஆஃப் கேலோப்பிங் ஹார்ஸ், குதிரை குதித்து குதித்து ஓடுதல். நம்ம இங்கேருந்து போயிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டாலும் சரி, நம்ம என்னவா இருந்தாலும் அந்த குதிரை ஓடுது இல்லை குதிரை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுனா அதை நின்று நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தானே போகிறோம். ஏன்னா அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படியே ஒரு அழகாக இருக்குது. எந்த காலகட்டத்திலையா இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் போகிறோம். ஏன் காரணம்? அதோட பியூட்டி. ஓகேங்களா? ஸோ அது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கக்கூடியது. இந்த மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், பறவைகள் வலசை போதல் என்பதும் என்னது ஒரு அழகான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. என்னது வலசை போதல் அப்படின்னாக்க, இப்போ பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குதுனாக்க அது வாழ்றதுக்கு தகுந்த சூழ்நிலை இருக்கணும், அதுக்கு அதிக உணவு கிடைக்கக்கூடிய இடமா இருக்கணும், அது ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு தகுந்த காலநிலைகளா இருக்குன்னாக்க அந்த இடத்தை நோக்கி பறவைகள் எல்லாமே நகர ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்க செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடுகள்ல இருந்து பறவைகள், செப்டம்பர் டு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் நம்மளுக்கு மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வெளிநாடுகள்ல இருந்து பறவைகள்லாம் இங்கே நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த லேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, வடுவூர் ஏரி, கோடியக்கரைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பறவைகள் வந்துடுவாங்க. பறவைகள் சரணாலயம் பாருங்க, அது மட்டும் இல்லை, அந்த இடத்துக்குலாம் நிறைய வந்துடும். ஏன்? அதுக்கு அதிக உணவு கிடைக்கும். அப்போதைக்கு வந்துட்டு தன்னுடைய இறகுகள் எல்லாத்தையுமே உதிர்த்துட்டு புதிய இறகுகளை வளர்த்துட்டு உணவு நிறைய கிடைக்கிறதுனால ரீப்ரொடியூஸ் பண்ணி அதோட இனப்பெருக்கத்தையும் இங்கே செஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து மார்ச் மாதம் வரும்பொழுது தண்ணியோட அளவு குறைய ஆரம்பிச்சிருமா, உணவுப் பொருளோட அளவு குறைய ஆரம்பிச்சுமா, திருப்பி என்ன பண்ணுவாங்க, எங்கேருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆகி போவாங்க, தங்களோட என்வான்ஸை கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ அது வாழ்றதுக்கு தகுந்த சூழ்நிலை கிடைக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக மைக்ரேட் ஆகி போகுது பார்த்தீங்களா, அதுவும் பார்ப்பதற்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா? பள்ளத்தாக்குகளில் இருக்கக்கூடிய பூக்களை பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் வியக்கத்தக்க அமைப்பிலும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, குறிஞ்சிப்பூ சொல்லுவோம் பார்த்தீங்களா, 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அந்த குறிஞ்சிப்பூ பாருங்க, யூடியூப்ல போட்டு பார்த்ததுனாலே தெரியும், ப்ளூ கலர்ல அழகா இருக்கு, பயங்கரமா பார்க்கறதுக்கு அதே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த வீடியோவே. அப்ப அந்த மாதிரி பள்ளத்தாக்குகள்ல கலர் கலராக இருக்கக்கூடிய பூக்கள் பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக ஒரு வியக்கத்தக்க அளவு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த அட்டாக்கிங் ஷார்க் எவோக் அண்ட் டீப் சென்ஸ் ஆஃப் வண்டர். ஷார்க்கு அட்டாக் பண்ணக்கூடியது, மற்ற அனிமல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுது பார்த்தீங்களா, அது பார்ப்பதற்கு நம்மளுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்குது. சில பேர் பயப்படுவோம், சில பேர் அதை இப்போ பசங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் ஒரு ஜாலியாக ஒரு கேம் மாதிரி பார்ப்பாங்க, ஷார்க் அட்டாக் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க. ஓகேங்களா? அதுவும் நம்மளுக்கு ஒரு வியக்கத்தக்க விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
அப்போ இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றி ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தன்னை தக்க வைத்துக் கொண்டு இந்த உயிரினங்கள் வாழக்கூடியதை பார்ப்பதற்கு ஒண்டர்ஃபுல்லாகவும் பார்ப்பதற்கு மிகவும் வியக்கத்தக்க வடிவிலும் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லாத அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த லெசனை ஃபுல்லாமே அடுத்த 1 or 2 வீடியோஸ்லயே நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? நம்ம இது எல்லாத்தையுமே ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.